வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதேபோல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லபடியா இருக்கிறேன். இன்றைய காலையிலேயே ஜெபம் பண்ணி போட்டு வேலையை போயிட்டு, இன்றைக்கு எனக்கு ஆராதனைக்கு போக முடியவில்லை. காரணம் என்னென்று கேட்டால் எங்கள் இடத்துல மழை. அதை விட எங்கள் இடத்துக்கு கொஞ்சம் முன்னுக்குள்ள இடத்துல இரவில் எங்களுடைய ரெயின் போகிற பாதை வேலை செய்கிறதால போக முடியவில்லை. அது கொஞ்சம் மனச்சோர்வு தான். காரணம் என்னென்னு கேட்டால், நான் இருக்கிற இடத்துக்கும் நான் போய் ஆராதிக்கிற இடத்துக்கும் சபை ஆராதிக்கிற இடத்துக்கும் 112 கிலோமீட்டர் தூரம். அப்போ போய் வர்றேன்டா போக்குவரத்துகள் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னால், இங்கேருந்து போகிற போது போயிடலாம், திரும்பி வரும்போது வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்குது. கார் இருந்தது, கார் விபத்துக்குள்ளே போனபடியால் கார் இன்னும் எடுக்க இல்லை. அதுக்குரிய ஆயத்தம் நடந்து கொண்டிருக்குது. அது தேவனுக்கு சித்தமானபடி ஏற்ற நேரத்தில் கிடைக்கும். அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகத்தில் எல்லாமே வரும் போகும். ஆனால் போகக்கூடாதது ஒன்றே ஒன்று தான், உயிர் மாத்திரம் போகக்கூடாது. போனால் திரும்ப வராது. மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதை அப்படியே கடந்து போகட்டும். இப்போ என்னென்று கேட்டால் நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு அந்நியர் தின நாளாக இருக்கிறதால உலகத்தில் உள்ள அனைத்து அந்நியர்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்கள். அந்நியராய் ஆகப் போகிறவர்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்கள். உலகத்தில் அப்படித்தான். பெண்கள் என்றால் பெண்களை அதிகமாக மதிக்கிற மரியாதை கொடுக்குற நாடுகள் தான் இந்த ஐரோப்பா. ஆனால் அவர்களுக்குள்ள நிறைய சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதுகளையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு நிற்க முடியாது. காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் போகிற பாதையில் எவ்வளவோ நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாங்கள் நல்லதுகளை எடுத்துக்கொண்டு கெட்டதுகளை விட்டுட்டு கடந்து செல்ல வேண்டியதான். நல்லதையும் கெட்டையும் பார்க்கறதுக்கு என்று சொல்லி சில மனிதர்கள் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அது நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொள்ளட்டும். அனைத்து அந்நியர்களுக்கும் மீண்டும் அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை இரவு வணக்கங்கள். அடுத்தபடியாக கடந்து வருவோம் என்னென்று கேட்டால், அதாவது அரசியல் போராளியாக முதலாவது நடிகராக இருந்து அரசியல் போராளியாக இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், இவர் 108 சீட்டை எடுத்தும் கூட பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை கடந்து அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். காங்கிரஸோடு சேர்ந்தும் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு சேர்ந்தும் இன்னும் 2 சிறிய கட்சிகளோடு சேர்ந்து அவர் 120 சீட்டை பெரும்பான்மையாக காட்டி அவரை இன்று முதலமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிறார். அதே போல் அனைத்து 8 கோடி மக்களையும் தனக்கு ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாயினுரையிலிருந்து வாழ்த்தியிருக்கிறார். சரிதானே? அது அப்படியே கடந்து போகட்டும். நீங்கள் என்னென்று கேட்டால், இப்போ சிலர் பேசுகிறார்கள், மேடம் திரிசா அவர்கள் வந்திருந்தார், சிலரை குடும்பத்தினரை காணவில்லை என்று கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். குடும்பம் என்றது வேறு, அரசியல் என்பது வேறு. காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் 1988 89 காலப்பகுதியில் எங்களுடைய தேசிய தலைவரை அவர்கள் இலங்கையிலிருந்து அழைத்து சென்றார். யாழ்ப்பாணம் சுதுமலை மானிப்பா பகுதியிலிருந்து அழைத்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது பேசும்பொழுது கூட எங்களுடைய தலைவருக்கு முன்பாக அவர்கள் அந்த இந்தியாவில் உள்ள டில்லியில் உள்ள அதிகாரிகள் பேசும்பொழுது அவர்களுடைய குடும்பத்தை தான் காரணம் வைத்தார்கள். அழகான பிள்ளைகள், அழகான மனைவி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் கைவிட்டு தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு அமைச்சரான ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி நம்முடைய தேசிய தலைவரோடு பேசியிருந்தார்கள் டில்லியில் உள்ள அதிகாரிகள். அப்பொழுது எங்களுடைய தலைவர் சொல்லியிருந்த வார்த்தையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தரவுகள் எல்லாம் இருக்கிறது. குடும்பமோ பிள்ளைகளை எங்களுக்கு முன்வைத்து எங்களோட போராட்டத்தை நீங்கள் நிறுத்திவிட நினைப்பது முட்டாள்தனம் என்று சொல்லியிருந்தார். மிக துணிச்சலாக மிக தைரியமாக சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு எங்களுடைய தலைவரை அவர்கள் தனிமைப்படுத்தியிருந்தார்கள். அதில் எந்த விதமான முன்னெடுப்பும் கிடைக்காதபடியால் அந்த நாட்களில் காங்கிரஸில் இந்திரா காந்தி அவர்களும்
தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலங்களாக இருந்தபடியினால் அதை சரி செய்து மீண்டும் எங்களுடைய தலைவை இலங்கைக்கு மீண்டும் திரும்பி வந்திருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் என்ன விடயத்தை சொல்ல வருகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆர் முதல்வராகினாலும் கூட எங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளவு நெருக்கடிகளை யார் கொடுத்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் சொட்டும் அசையப்போவது கிடையாது. காரணம் என்னென்று கேட்டால், உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, 93, 94 காலப்பகுதிகளில் அம்மையார் சந்திரிகா அம்மையார் வந்து பதவியேற்ற போது ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார்கள். அது முதலாவது பேச்சுவார்த்தை இலங்கை அரசாங்கத்தோடு போர் தொடங்கிய விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் போர் தொடங்கிய போது முதல் பேச்சுவார்த்தை. அப்பொழுது யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி பின் ரோட்டில் இந்த சுவாஸ் ஹோட்டல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கு கொண்டு வந்து பலரை வைத்திருந்தார்கள். பலர் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். பேச்சுவார்த்தை முறிவடைந்த பின்பு ஃபாதர் ஃபெனத் கெனாண்டோவை விட்டுவிட்டு அரசாங்கம் எல்லாம் சென்று விட்டார்கள். அப்பொழுது எங்களுடைய தலைவரிடம் அவர்கள் கேட்டிருந்தார்கள், ஃபாதரை என்ன செய்வது என்று சொல்லி. தலைவர் சொன்னார், நாங்கள் மனிதநேயம் காக்கக்கூடியவர்கள், அவரை நீங்கள் அங்கிருந்து எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு அனுப்பி வைங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதோடு பேச்சுவார்த்தை முறியப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 95ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நாங்கள் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து எங்களுடைய மக்கள் வெளியேறி இருந்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது நான் யாழ் மாவட்டத்தை பற்றி வரும்பொழுது நான் சொல்லுவேன், எப்படி என்னென்று சொல்லி உங்களுக்கு அதை பதிவு வைப்பேன். அது எங்களுடைய தமிழர்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறதால நான் என்னுடைய வன்னிமலத்தில் யூடியூப்பில் அதையும் பதிவேற்றுவேன். அதே போல் என்னுடைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்கள், அண்ணா கிளிநொச்சி மாவட்டத்தை இன்னும் சொல்லவில்லை என்று. அது பதிவு வரும் காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் அநேக வேலைகளோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யூடியூப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ எங்களுக்கு வருமானம் ஒன்றும் வருவதற்காக வைத்திருக்கவில்லை. சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றதுக்காக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகளாக சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் இந்த காரியங்களை செய்கிறேன். அதே போல் எனக்கும் ஒன்று ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டினுடைய எங்களுடைய மக்களுடைய இதுகளை கடத்த வேண்டும் என்ற ஒரு கடமை எனக்கும் இருக்கிறது. சரி, அப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு அவலவங்கள், இவ்வளவு செம்மணியில் நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகும் கூட இன்று நீங்கள் எல்லாரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது விஜய் வந்திருக்கிறார், காங்கிரஸோடு சேர்ந்து விட்டார், இதெல்லாம் சரியாக இருக்காது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அவர் சிஎம் ஆகியிருக்கிறார். 8 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அவர் அந்த நலத்திட்டத்தை செய்தாலே பெரிய தார்மீக கடமையாக இருக்கும். ஏனென்று கேட்டால், இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் அவருடைய மிகுதியான இருக்கிற காலங்களுக்கு அவர் சகலதையும் சரியாக செய்து நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கையில் வாழ்கிற சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் அது இருக்கிறது. தமிழ் கட்சிகளும் மாறுபட்ட கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் தான் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மேல் முரண்பாடுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்து அமெரிக்காவுக்கே சவாலாக நின்ற ஒரு நல்லொரு ஜனாதிபதியாக இருக்கிறார். அதனால் அவர் சரியாக கொண்டு போவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இலங்கை தமிழராயிருந்து நாங்கள் சரியான பாதைக்கு நாங்கள் உலகத்தில் இருக்கிற இலங்கை தமிழர் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கென்று சொல்லி ஒரு நிலையை இலங்கையில் நிலைநாட்டுவதே நல்லதாக இருக்கும். அதுதான் நல்ல விடயம். இப்போ விஜயை பற்றி நீங்கள் அவரை பற்றி குறை சொல்வதையோ குற்றம் சொல்வதையோ நீங்கள் தயவு செய்து இனி எல்லோருமே கைவிட்டு விடுங்கள். காரணம் என்னென்று கேட்டால், அவர் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை அதைத்தையும் சாதித்து விட்டார். இனி அவர் 5 வருட ஆட்சியிலிருந்து அவர் செய்ய போகிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அவர் ஏதேனும் இலங்கை சென்று கதைத்தால் அதை எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அக்செப்ட் பண்ணி அதுக்கு அவர் தலையாட்டி எதுவும் செய்தால் அதையும் நாங்கள் வரவேற்போம். எங்களுக்கு காங்கிரஸும் தேவைப்படாது, திமுகவும் தேவைப்படாது, அண்ணா திமுகவும் தேவைப்படாது. மற்ற கட்சியை குறித்து நான் பேச விருப்பப்படாத காரணம் என்னென்று கேட்டால், எங்களுடைய தலைவரை உலகத்துக்கு இப்பயோ தெரியும். எங்களுடைய தேசிய தலைவரை உலகத்துக்கு இப்பயே தெரியும். அதே போல் 2000 ஆண்டுலேருந்து 2004 வந்து பேச்சுவார்த்தை வரும்பொழுது எங்களுடைய தலைவர் பலமாக தன்னுடைய கட்டமைப்பை வைத்திருந்தபடியால் தான் உலக நாடுகள் பேச வந்தது. எங்களுடைய தலைவர் இவ்வளவு பலமானவர் என்றதை உலகத்துக்கு நிரூபித்து காட்டிவிட்டார். உலகத்துக்கு இவர்தான் இலங்கை தமிழர்களுடைய
தலைவர் என்றதையும் காட்டிவிட்டார். உலகத் தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது அநேகர் கேட்கிறார்கள், உலகத் தமிழர்களுக்கு எங்களுடைய தலைவராண்டு கூட ஒரு சிலர் கேள்வியை வைக்கிறீர்கள். எங்களுடைய தலைவர் எங்களுக்கு நேசிக்கவும், அன்பு காட்டவும், மதிப்பு காட்டவும், மரியாதை காட்டவும், நல்ல பண்பு காட்டவும், நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுத்தந்து விட்டு தான் எங்களுடைய தலைவர் எங்களை விட்டு மறைந்திருக்கிறார். ஆனால் மறைந்திருக்கிறாண்டா எங்களை விட்டு அவர் மறையவில்லை. இந்த உலகத்திலிருந்து அவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது கடவுளுக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே கடந்து நாங்கள் போகும் பொழுது பார்த்தால், இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டால், மே 18 எங்களுடைய ஒரு இன அழிப்பு நடந்த ஒரு நாள். இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் அதை நாங்கள் மிகவும் உன்னதமாகவும், அதை நாங்கள் இன்னும் எழுச்சிகரமாகவும் சில இடங்களில் நாங்கள் அதை செய்து உலகத்துக்கு நாங்கள் காட்ட வேண்டும். நாங்களும் எங்களுடைய போராட்டங்களும் உண்மையானது, அதில் அளிக்கப்பட்ட மக்களும் போராளிகளும் வீரச்சாவடைந்தவர்களும் அங்கவீனமானவர்களும் இன்று வரை எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்க, இதை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும். இதுதான் எங்களுடைய பணியே தவிர எங்களுக்கு எந்த விதமான வன்முறைகளோ எந்த விதமான போராட்டங்களோ எங்களுக்கு தேவை கிடையாது. அதாவது எங்களுடைய தலைவரை எப்பயோ உலகம் அறிந்து விட்டது. இவர் இலங்கையில் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இவ்வளவு போராளிகளை சேர்த்து இவ்வளவு ஒரு பலம் பொருந்திய 30 ஆண்டுகள் போராட்டத்தை எடுத்துக்காட்டி சென்றிருக்கிறார். அந்த வழியில் நாங்கள் செல்வதை நலமாயிருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வன்னிமலத்துறை யூடியூப் சார்பில் இரவு வணக்கத்தை செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம். சொந்த அனைவருக்கும்.